ஆதரவு தெரிவிக்கிற பெண்கள் எப்படியா பண்ற பெண்கள் எனக்கு தெரியல. நம்ம கலாச்சார சீர்கேடா நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு விவாகரத்துங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்குங்க. விவாகரத்து பண்ணாத ஏதாவது ஒரு குடும்பத்துல விவாகரத்து நடக்காம இருக்கான்னா இன்னைக்கு இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு இன்னைக்கு விவாகரத்துங்கிறது பெருகி இருக்கு. அது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம் இன்னைக்கு. ஒரு திருமண வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்னா, விவாகரத்து செஞ்சுட்டு இன்னொரு மன வாழ்க்கைக்கு ரெடி ஆகுறதுங்கிறத யாருமே இன்னைக்கு தப்பா பார்க்கல. எல்லாம் வந்து பழைய காலத்துல இல்ல. விவாகரத்தா ஐய்யயோ! தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு யாரும் இல்ல. எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். ஆமா இருக்கு. இன்னைக்கு 2 பேருக்குள்ள மனக்கசப்பு அப்படின்னு சொன்னா விவாகரத்து பண்ணிக்கிறது நல்ல ஒரு முடிவா தான் எடுக்கிறோம். ஏன்னா, அவங்கவங்களுக்கும் சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அது பிடிச்சு ஒத்து வரல அப்படின்ற பட்சத்துல விவாகரத்து செஞ்சுக்கலாம். அண்ட் விவாகரத்து பண்ணதோட இல்லாம அவங்களுக்கு வேற ஒரு பெண்ண பிடிச்சிருக்கு. நாம இன்னொரு தடவ திருமண வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைக்கிறோம்னாலும், அதுக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. அதையும் இன்னைக்கு நம்ம நாட்டுல வந்து யாரும் தப்பா பாக்குறது இல்ல. 2வது திருமணமா ஐய்யயோ! இதெல்லாம் தப்பு அப்படிலாம் யாரும் கேட்கறது கிடையாது. பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ்ல இருந்து எல்லாருமே 2வது திருமணம் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. நல்ல ஹாப்பி லைஃப் வாழ்றவங்க இருக்காங்க. அ த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து, அவர் விவாகரத்து பண்ணாலும் அது தப்பில்ல. அவருக்கு அது டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணாலும், அத யாரும் கேள்வி கேட்க போறதில்ல. அவர் மனைவி வந்து விவாகரத்து வேணும்னு மட்டும் கேட்கல. அவர் வீட்ல வாழ்றதுக்கு இடம் வேணும்னு கேட்கிறாங்க. அந்த வீட்ல வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு வீடு இல்லாம தவிக்கிறேன்னு ஒரு பெண் அவரோட மனைவி சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கு? அவரோட பிள்ளைகள் வெளிய ஹாஸ்டல்லயும், தனியா வீடு எடுத்தும் இருக்காங்க. இது சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையான அமைப்பு இல்ல. இத போய் நம்ம எதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு, எல்லார் வீட்லயும் 1000 பிரச்சனை இருக்கும். இது எதுக்கு நம்ம கேட்டுட்டு? அப்படிதான் நானும் இருந்தேன். அப்படிதான் நானும் இருக்க விரும்புறேன். ஆனா வந்து, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, ஒரு பொது வெளியில அ த்ரிஷா அவர்கள கூட்டிட்டு வந்தது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா போன வாரம் வரைக்கும் த்ரிஷா அவர்கள பத்தி த்ரிஷா வீட்ல இருந்து விஜய் வெளியில வரட்டும் முதல்லன்னு நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நானே கண்டனம் தெரிவிச்சு பேசியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். எப்படி அப்படி பொது வெளியில ஒரு நடிகையோட பெயர குறிப்பிடுவீங்க? எப்படி ஒரு நடிகைன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சான்னு நானே கேட்டிருக்கேன். எல்லாரும் அப்படிதான் கேட்போம். அது எப்படி அவர் அப்படி சொல்லுவாரு? ஏன் விஜய் அவர்கள பத்தி இப்படி சொல்லணும் அவதூறு? ஒரு நடிகையோட பேர இப்படி சொல்லிரலாமா ஈஸியா? அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டது தான். ஓகே.